Hello and welcome. Hello and welcome to Tamil Aspirants Club. ஸோ நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன்றது அஃபிஷியலாக விட்டுட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அவங்க நோட்டீஸ் படி என்ன விட்டுருக்காங்கன்னா, டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ். ஸோ நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா 28/12/2024 இது வந்துருச்சு. இப்போ இதோட பப்ளிகேஷன்றது பார்த்திங்கன்னா 22/1/2025. அண்டு இதோட டேட் பார்த்திங்கன்னா எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து 23/1/2025 12 மணிக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பனில் இருக்குது. க்ளோசிங் வந்து February மாதம் 22 நைட்டு 12 மணிக்குள்ளே. ஸோ 11:59க்குள்ளே இது 11:59க்கு இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்ன்றது அகெயின் 22 February முடியுதுன்னா 23 இருந்து 24 February வரைக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஃபீ பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் அண்ட் டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் ஃபீ வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. இன்கேஸ் நீங்கள் எதாவது தப்பு பண்ணுற பட்சத்தில் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த மாடிஃபிகேஷன் ஃபீன்றது ஒன்று அப்ளை ஆகும். இதோட டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா February மாதம் 25லேருந்து மார்ச் மாதம் 6 வரைக்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, இதில் முக்கியமான விஷயம், டீட்டெயில்ஸ் ஃபில்ட் இன் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார்ம் அண்ட் சோசன் ரயில்வே கேன் நாட் பி மாடிஃபைட். ஸோ நீங்கள் வந்து எந்த ஜோன் கொடுக்குறீங்க ஒன்று, ரெண்டாவது அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோடது மாற்ற முடியாது. ஸோ அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக 32,400 வேக்கன்சி கிட்டே இருக்குது. இந்த வேக்கன்சிக்கு இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பே வந்து 18,000. ஓகேவா? ஸோ இது வந்து வேரியஸ் பர்சன்ட் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸு. இது 7th சிபிசியில் வருது. 8th சிபிசி இப்போ வந்திருக்குது. பட் இது வந்து 7th சிபிசியில் மட்டும்தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிட் டைமில் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாமல் போனவங்களுக்காகவும், அதில் மேபி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவங்களுக்காக நார்மலாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் தான் நடக்கும். 33 வயசு வரைக்கும் தான் நடக்கும். இப்போ 36 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலாக்ஸேஷன்றது இந்த 36+ தான் வரும். யாரெல்லாம் இப்போ 36 வயசுன்றது ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரி எல்லாருக்குமே இது 36 வயசு வரைக்கும் அவங்கள அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி எஸ்சி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஏஜ் வரும். ஸோ 36+ என்ன இயர்ஸ்ன்றதா இப்போ நமக்கு முக்கியம். இப்போ இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் நீங்கள் அந்த அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ் எடுப்பீங்க. ஜிஎஸ், சயின்ஸ், மேக்ஸ் இது எல்லாமே இந்த டைமில் எடுப்பீங்க. இது முடிஞ்சு குவாலிஃபை ஆகக்கூடிய பீப்புள் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நம்ம போவோம், பிஇடி. உங்களோட பாடி நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்கன்றதை பார்ப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில டாஸ்க் கொடுத்தா கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அது என்னன்றது நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ரிசர்வேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணிடுவாங்க. அது முடிஞ்ச உடனே போஸ்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போவாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசைட். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 வரும். பட் எஸ்சி, இபிசி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது 250 rupees தான். 250 rupees வந்து இவங்களுக்கு, அண்ட் மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே 500. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங். அகைன் இது பேமெண்ட் வரும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நார்மல் பேமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் நேம் என்டர் பண்ணுறீங்கன்னா என்னென்ன என்டர் பண்ணணும்? கேன் ஷுட் என்டர் தியர் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆஸ் ரெக்கார்டட் இன் த எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஒன்லி. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். However, with candidates ITI NAC qualification alone can enter these details as per ITI NAC certificate. இந்த எக்ஸாம் குவாலிஃபிகேஷன்றது 10th இருக்கலாம், ஐடிஐ இருக்கலாம், என்ஏசி இருக்கலாம். இது மூணுத்தில் எது வேணால் இருக்கலாம். ஸோ 10th மட்டும் வச்சுருக்கோன்றவங்க அந்த 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்றவங்க இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணலாம்.
இன் கேஸ் ஆஃப் நேம் சேஞ்ச், ஸோ இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு நேம் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த நேம் சேஞ்சஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க உங்களுக்கான காலமில். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது அதுக்கான கெசட் பிரிண்ட் அவுட்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆர் எனி அதர் லீகல் டாக்குமெண்ட் as applicable for such cases should be submitted at the time of document verification. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது அதை சப்மிட் பண்ணணும். என்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்டர் பண்ணிடலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது தான் நீங்கள் எந்த ரீஜனில் ஒர்க் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றதும் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. இதை கவனிங்க. No request for transfer to other railway would be registered till the new appointed candidate completes at least 5 to 10 years of service. அப்போ நீங்கள் சதர்ன் ரயில்வே கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு அவங்க கொடுத்துருக்க ஏரியாவில் நீங்கள் ஏதோ ஒரு இடம் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து உங்களை இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ப்ரொவைடட் நீங்கள் 5லேருந்து 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. அப்போ மினிமம் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையை அங்கே எடுக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பண்ண முடியாது. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் thus advised to choose their railway with due care and consideration. ரொம்ப பார்த்து நிதானமாக சூஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து மற்ற ஊரில் போட சான்சஸ் இருக்குது. அப்படி போடுறாங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரயில்வேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது பார்ப்போம். ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் இஸ் அட்மிசபிள் டு SC/ST கேண்டிடேட்ஸ். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு இது வரைக்கும். ஸோ யாரெல்லாம் who wish to avail free travel authority will have to indicate yes in the relevant column in online application. ஆன்லைன் அப்ளிகேஷனில் நான் ஃப்ரீ ட்ராவல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்ன்றதை டிக் பண்ணோம். அண்ட் அப்லோட் வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட். உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் SC/STன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபார் சச் கேண்டிடேட்ஸ் ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் railway pass will be part of e-call letter when they are called for various stages of recruitment. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு கால் லெட்டர் வரும், அந்த இ-கால் லெட்டரில் இப்போது CBT 1 நடக்குது, அப்புறம் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குது, இந்த மாதிரிலாம் டெஸ்ட் நடக்கும்போது ஒரு தடவை உங்களுக்கு வரும்போது அந்த ஃப்ரீ பாஸ்ன்றது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தட் இஸ் இப்போ அவங்க சொல்கிறாங்க வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது CBT, அப்புறம் PET, அப்புறம் DV, இந்த 3 ஸ்டேஜஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 டெஸ்ட்டும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு தடவை அந்த கால் ஃபார் வரும்ல, அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ பாஸ்ன்றது கொடுத்துருவாங்க. அதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் வரும். ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் availing ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி டு கிவ் கரெக்ட் நேம் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். எந்த ஸ்டேஷனில் நீங்கள் போர்ட் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் தெளிவாக கொடுக்கணும். ஃபெயிலிங் விச் தியர் ட்ராவல் அத்தாரிட்டி மே நாட் பி வேலிட் ஃபார் ட்ராவல் அண்ட் அப்டெய்னிங் ரிசர்வேஷன். அதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணலன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. GSன்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ். நம்ம சொல்லும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வருது, ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம். ஆனால் சயின்ஸுன்றது தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல GSனாலும் சொன்னாலே சயின்ஸுன்றது வரும். இப்போ சயின்ஸுன்றது தனி செக்ஷனை கொடுத்து அதுக்கு 25 கொஷின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷினு, ரீசனிங் 30 கொஷினு, அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது 20 கொஷின்ஸு. ஸோ டோட்டலாக நீங்கள் 100 மார்க்ஸ்க்கு 100 கொஷின்ஸ்க்கு எழுதுவீங்க. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸு. இல்லை 1/3 மார்க்குன்றது உங்களுக்கு நெகட்டிவாக போகும். நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் ஒன்று தப்பு பண்ணிங்களா, அதில் 1/3 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ ஏஜ் லிமிட் நம்ம பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இப்போ லெவல் 1 போஸ்ட்டில் இருக்குது. இது வந்து 18லேருந்து 33 வயசு வரைக்கும் தான் இதோட கால் ஃபார் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைமில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவங்களுக்காக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 36 வயசு வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்போ யாருக்கெல்லாம் இன்னும் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது இந்த 36+ தான் இருக்கும். இம்பார்ட்டண்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் நோட் தட் த டேட் ஆஃப் பர்த் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஷுட் பி சேம் ஆஸ் ரெக்கார்டட் இன் த மெட்ரிகுலேஷன் SSLC ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் 10th ITI இல்லைனா அந்த NIC சர்டிஃபிகேட் தானே கொடுக்க போகிறீங்க. அதில் என்ன சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் உங்களோட அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்துருக்கணும். No subsequent request for its change will be considered. Any difference in the date of birth will lead to disqualification of the candidate. ஸோ அந்த டேட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம்.
இப்போது 18லேருந்து 36 வயசு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 18லேருந்து 36 வயசுன்றது எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அப்ளை பண்ணுற எல்லாருமே 1/1/2007க்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்கணும். 1 ஜனவரி 1 2007 ஜனவரி 1க்கு முன்னாடி எல்லாரும் பிறந்திருக்கணும். அப்போ எல்லாருமே 18 வயசில் இருக்கணும். அப்போ எல்லாருமே 18 வயசில் இருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து 36 வயசுனா 36 வயசோட டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் 2/1/1981 அந்த டைமுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 2/1/1989க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இப்போ இந்த ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் பீப்புளுக்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ்க்குமே, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சப்போஸ் இப்போ ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒருத்தவங்க வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா, ஓபிசி நான் கிரீமி லேயரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து 2/1/1986 இதுலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கலாம். அப்போ அவங்களுக்கு 3 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு 39 இயர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்க பட்சத்தில் அவங்க 2/1/1984 அதாவது 5 வருஷம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வரை, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே அவங்க இருக்கணும். இதுவே ஓபிசி இருந்துச்சுன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே அவங்க இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸு 5 இயர்ஸு, அப்புறம் இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்கன்னா அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ண எல்லாரும் அப்ளை பண்ணலாம். 10th ஈக்குவலண்ட்டாக அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ இருக்குது. ஈக்குவலண்ட் ஆர் நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் என்ஏசி சர்டிஃபிகேட் கிராண்டட் பை என்சிவிடி. இந்த 3 குவாலிஃபிகேஷனில் எது இருக்கவங்களோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 10th ஈக்குவலண்ட்டோ ஐடிஐ இல்லைனா என்ஏசி சர்டிஃபிகேட் இது இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ சிலபஸ் நம்ம பார்த்துருவோம். சிலபஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எஸ்எஸ்சியில் பார்க்குற மாதிரி அதே சிலபஸ் தான். அர்த்தமெட்டிக் ப்ளஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. அர்த்தமெட்டிக்கும் இருக்குது, அட்வான்ஸ் மேக்ஸும் இருக்குது, மென்சுரேஷன் இருக்குது, அல்ஜிப்ரா இருக்குது, ஜாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி இது 4மே நமக்கு இருக்குது. எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி அவங்க கொடுக்கல, பட் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆப்டிடியூடுக்கு காமனாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஸோ ரீசனிங் டாபிக்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சிலபஸ் அண்டர் திஸ் ஷால் கவர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்சி. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும்னா 10th ஸ்டாண்டர்ட்ன்றது 6th 10th வரைக்குமா தான் இது இருக்க முடியும். ஏன்னா இப்போ அதோட பேசிக்ஸ் நீங்கள் 6th 10th வரைக்கும் ஒழுங்காக படித்தா மட்டும்தான் 10th, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக 10th புக் எடுத்து முடிக்க முடியாது. 6th நம்ம 10th வரைக்கும் கவர் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ அடுத்த டாபிக்ஸ் இருக்குல்ல, இப்போ நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வரும். அது என்னென்ன டாபிக்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ். இப்போ எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லும்போது ஹிஸ்ட்ரி வரலாம், ஜியாகிரஃபி வரலாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த ஜெனரல் அவேர்னஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாபிக்ஸுமே ஜிஎஸ்சில் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் படிக்கணும். அப்படி நம்ம ஜிஎஸ்சில் படிக்கக்கூடிய எல்லாமே தான் வருது. இப்போ சயின்ஸ் இதுக்குள்ளே இல்லாமல் சயின்ஸே தனியாக ஒரு செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி. ஸோ ஃபிசிக்கலி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களான்றதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வெவ்வேறு மாதிரி நடக்கும். இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் இருக்க பட்சத்தில் அவங்க 35 kg லிஃப்ட் பண்ணணும். 35 kg ஆஃப் வெயிட்டை லிஃப்ட் பண்ணி 100 meters 2 minutes கவர் பண்ணணும். ஸோ 35 kg ஷுட் ஏபிள் டு லிஃப்ட் அண்ட் கேரி. அது லிஃப்ட் பண்ணி கேரி வித் 35 kg ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 meters in 2 minutes இன் ஒன் சான்ஸ் வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன். ஒரே சான்ஸ், இன்னொரு சான்ஸ் கிடையாது. நீங்கள் வெயிட்டை கையில் தூக்கின உடனே 2 minutes கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஓடுறீங்களோ நடக்கிறீங்களோ தட் டசன்ட் மேட்டர். நேராக போய்ட்டு அந்த இடத்துல வைக்கணும். நடுவில் எங்கேயுமே அதை கீழே வைக்கக்கூடாது. should be able to run for a distance of 1000 meters in 4 minutes and 15 seconds in one chance. ஸோ நீங்கள் 1000 minutes வந்து 4 minutes 15 secondsக்குள்ளே கவர் பண்ணணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. இப்போ அதுவே 35 kg, அதே 100 meters தான், அதே 2 minutes தான். ஸோ இங்கே டைம் எல்லாமே சேம் தான், வெயிட்டை மட்டும் குறைச்சிருக்காங்க 20 kgsக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே 1000 meters தான் இவங்களும் ஓடணும். ஆனால் இப்போ 4 minutes இல்லாமல் 5 minutes 40 seconds வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட்ஸ். Candidates called for DV will have to pass requisite medical fitness tests conducted by the Railway Administration to ensure that candidates are medically fit to carry out the duties connected with the posts opted by them. Visual acuity standard is one of the most important criteria of medical fitness of railway staff.
The medical requirements against different medical standards for different categories are outlined below. இப்போ அவங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா A2லேருந்து C2 வரைக்கும் அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ A2 அப்படின்றவங்க யாராக இருக்கணும்னா அவங்களுக்கு டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/9 இருக்கணும் அண்ட் 6/9 வித்தவுட் கிளாஸஸ் நோ ஃபாகிங் டெஸ்ட். நியர் விஷன்றது வந்து 0.6 வந்து இருக்கணும். இந்த 0.6 வித்தவுட் கிளாஸஸ் அண்ட் மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஆஃப் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மிசோபிக் விஷன். பட் A3ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அகைன் டிஸ்டன்ட் விஷன்றது 6/9 தான் அவங்களுக்கு இருக்கணும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். கிளாஸ் இருந்தோ இல்லை இல்லாமையோ 6/9 இருக்கணும். ஸோ பவர் ஆஃப் லென்சஸ் ஷுட் நாட் எக்ஸிட் 2D. 2D தாண்டி போகாத அளவுக்கு 2Dக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கணும். நியர் விஷன்றது பார்த்தீங்கன்னா 0.6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். இங்கே வித்தவுட் கிளாஸஸ் இருந்தால் தான் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டாகி எடுக்கிறாங்க. அது A2 ஸ்டாண்டர்ட். இங்கே வந்து A3யில் என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் கிளாஸஸ் வந்து 0.6 உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் மஸ்ட் பாஸ் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மிசோபிக் விஷன். இப்போ இதெல்லாம் கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த எந்த ப்ராப்ளம்ஸும் அது இருக்கக்கூடாது. நீங்கள் கிளாஸஸ் போடுறது ஓகே, பட் கிளாஸஸ் போடக்கூடிய 0.6 நியர் விஷன்றது உங்களுக்கு இருக்கணும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். அடுத்து B1 லெவல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் விஷன்றது 6/9 அண்ட் 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் இருக்கலாம். ஸோ ஒன்று டிஸ்டன்ட் விஷன் வந்து அவங்களுக்கு 6/9 இருக்கணும். இன்கேஸ் கிளாஸஸ் போடுறவங்களா இருந்தாச்சுன்னா 6/12 வரைக்கும் இருக்கணும் வித்தவுட் கிளாஸ். அகெயின் இதோட லென்ஸு பவர் வந்து பார்த்திங்கன்னா 4D எக்ஸீட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நியர் விஷன் பார்த்திங்கன்னா 0.6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் வென் ரீடிங் ஆர் க்ளோஸ் ஒர்க் இஸ் ரிக்வயர்ட். இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க ரீட் பண்ணுறாங்கன்னா கிட்ட வச்சு படிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட கிளாஸஸோட நியர் விஷன்றது 0.6 இருக்கணும். அடுத்து B2 ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ட் விஷன் 6/9, 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். அகைன் இது வந்து 4D வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. நியர் விஷன் பார்த்திங்கன்னா 0.6 இருக்கணும். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் பைனாகுலர் விஷன். அட்லீஸ்ட் பைனாகுலர் விஷனாவது நல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க பார்த்திங்கன்னா கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மிசோபிக் விஷன் எல்லாமே. பட் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி கேட்டகரி அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா B2ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க வைக்கிறாங்க தெரியுமா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்து தான் எந்தெந்த ஜாபில் யார் யாரை போட போகிறோன்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஸ்டாண்டர்ட் எந்த இதுக்குமே இல்லைனா அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கவங்களே எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் நாங்கள் ஸ்டாண்டர்ட் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் B1ஆ, B2ஆ, C1ஆ, C2ஆன்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பீங்க. அந்த ஜாபுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அந்த ஜாபுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இல்லைனா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இங்கே இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இன்கேஸ் கண்ணில் வந்து பவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது சர்ஜரி போயிட்டு வந்திருக்கீங்கன்னா, லேசிக் சர்ஜரி நீங்கள் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே லேசிக் சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த லேசிக் சர்ஜரி பண்ணுறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி ஆர் எனி அதர் சர்ஜரி ப்ரொசீஜர். ஸோ லேசிக் சர்ஜரி ஒன்று இருக்குது, ஸ்மைல் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, ஸ்மைலர் சிமுலின்னு ஒரு சர்ஜரி இருக்கும். இந்த மாதிரி எந்த சர்ஜரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் டு கரெக்ட் ரிஃப்ராக்டரி எரர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹேவிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் A2 அண்ட் A3. ஏன்னா A2, A3ன்றது எக்ஸாக்ட்லி ஃபிட்டுன்ற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்களே. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து சப்போஸ் நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த கலர் கரெக்ட்னஸ் கொண்டு வந்திருக்கீங்க, 6/9, 6/9 நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் A2ஆவோ இல்லை A3ஆவோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நார்மலாக ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த ஐசைட் இருந்தால் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஹவவர் கேண்டிடேட் வித் லாசிக் சர்ஜரி மே பி எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் B1லேருந்து C2 இருக்க லெவலுக்குள்ளே அவங்கள போட சான்சஸ் இருக்குது, சப்ஜெக்ட் டு த ஃபாலோவிங் க்ரைட்டீரியா பீயிங் மெட். இப்போ நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் A2, A3யில் வரமாட்டீங்க. ஆனால் நீங்கள் B1லேருந்து C2க்குள்ளே வரலாம். என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்றது பார்ப்போம். 1, இந்த லேசிக் சர்ஜரி பண்ணனால எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த ஐசைட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்திருக்கக்கூடாது. 2வது, இந்த லேசிக் சர்ஜரி ஷுட் பி அட்லீஸ்ட் ஆஃப் 1 year டியூரேஷன் அண்ட் த சேம் ஷுட் பி சப்ஸ்டான்ஷியேட்டட் வித் அ மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வேர் சர்ஜரி வாஸ் பெர்ஃபார்ம்டு. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணிங்களோ அந்த சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அந்த சர்டிஃபிகேட்ன்றது மினிமம் 1 yearக்கு முன்னாடி இருக்கணும். 1 year இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கணும். அந்த 1 yearக்கு கம்மியான டைமாக அது இருக்கக்கூடாது. 2வது, மூணாவது ரெசிடியூவல் கார்னியல் திக்னஸ். கார்னியல் டிஷ்யூவோட திக்னஸை மைக்ரான்ஸில் அவங்க வந்து அளப்பாங்க. அப்படி அளக்கும்போது அது 425 மைக்ரான்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 425க்கு அதிகமாக இருக்கணும்.
ஸோ மேக்ஸிமம் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் 500 to 600 வந்துடும். இன்கேஸ் அப்படி ரொம்ப கம்மியாக போகிற பட்சத்தில் 425க்கு கீழே போகக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபண்டஸ் ஷுட் பி நார்மல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபண்டஸ்ன்றது உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய பிளாக் பார்ட், நம்ம கண் வெளியில் கருப்பு பகுதி இருக்குல்ல, அது வந்து நார்மலாக இருக்கணுன்றாங்க. விச் மீன்ஸ் அதாவது லேசிக் சர்ஜரி பண்ணனால கலர் டிஸ்கலரேஷன் இருந்தாலோ இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் ப்ரோக்ரஸிவ் ஐ டிசீஸ். ஏன்னா உங்கள் ஐ அந்த லேசிக் சர்ஜரிக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணனால ஐ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் ஐ டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ரெசிவ் ஐ டிசீஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த க்ரைட்டீரியெல்லாம் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எதுவும் மீட் பண்ணலன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி டிஸ்குவாலிஃபைடு. ஸோ அப்போ லேசிக் சர்ஜரி, அந்த ஐ சர்ஜரி பண்ண எல்லாருமே இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த லேசர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஐயில், அப்படி பண்ணவங்க எல்லாருமே இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ நான் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது எப்படின்றது பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆகிறது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம், ஃபோட்டோஸ் செல்ஃபி எடுக்காதீங்க. ஃபோனில் நீங்கள் நிற்க வச்சுட்டு இன்னொருத்தவங்களை அந்த ஃபோனில் எடுக்க வைக்கிறது, நீங்களாவது பண்ணுறது தயவு செய்து பண்ணாதீங்க. அவங்களே ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்டுடியோ போயிட்டு அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே போட்டிருந்தாங்க இன்னும் ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவில் போய்ட்டு எடுக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். இட் ஷுட் பி அ கலர் ஃபோட்டோ, கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்டில் இல்லை லைட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கணும். ப்ரிஃபரபிளி ஒயிட்டில் எடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துருங்க. ட்ரெஸ்ஸு வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ப்ரிஃபரபிளி டார்க் கலர் ட்ரெஸ், நல்ல டார்க் ப்ளூவோ இல்லை பிளாக் கலரோ ஏதோ ஒன்று போடலாம். லைட் ட்ரெஸ்ஸஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஷர்ட் கண்டிப்பாக போடக்கூடாது. த கலர் ஃபோட்டோகிராஃப் must not be older than 2 months with respect to last date for submission of the online application. ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் நம்ம பார்த்தோம்ல 22/2/2025 February 22க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 monthsக்குள்ளே தான் அதை எடுத்துருக்கணும். அதாவது அவங்க ரீசன்ட் ஃபோட்டோன்னு கேட்குறாங்க. அந்த ரீசன்ட் ஃபோட்டோ எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எப்போ நீங்கள் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் இருக்குதோ அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடிக்குள்ளே எடுத்துருக்கணும். ஸோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த 320 பிக்சல்லேருந்து 240 பிக்சல் இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். 35mm x 45 இதில் இருக்கணும். கண்டிப்பாக ஜேபெக்காக தான் இருக்கணும். 100 dpi ரெசல்யூஷனில் இருக்கணும் மினிமம். த சைஸ் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி 50 to 100 KB. அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ காப்பி அதோட இது இருக்குல்ல சாஃப்ட் காப்பி, அந்த சாஃப்ட் காப்பியோட சைஸ் வந்து 50லேருந்து 100 KBக்குள்ளே தான் இருக்கணும். த கலர் ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் ஹவ் பீன் டேக்கன் லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் இன் அ ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ. அதான் நான் திருப்பி சொல்கிறேன். யாரையாவது வச்சு ஃபோனை வச்சு இப்படி எடுக்கிறது, பேக்ரவுண்ட் செவ்வறு வெள்ளையாக தான் இருந்தது அப்படியே நாங்கள் எடுத்துட்டோம், இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் யூ டேக்கன் யூஸிங் மொபைல் செல்ஃப் கம்போஸ் போர்ட்ரேட்ஸ் மே ரிசல்ட் இன் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனை கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. The photo should have clear front view of candidates without cap or hat and sunglasses or dark glasses. அதாவது இப்போ நீங்கள் ஸ்பெக்ஸ் போடலாம். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும். என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டார்க் கிளாஸஸ் அதாவது சன் கிளாஸஸ் ஷேட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் போடக்கூடாது. நீங்கள் எப்படி ஸ்பெக்ஸ் போடும்போது அது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக தானே இருக்க போது, அந்த மாதிரி ஸ்பெக்ஸை நீங்கள் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். பட் சன் கிளாஸஸ் நம்ம போடக்கூடாது. டார்க் கிளாஸஸ் அதாவது நம்ம ஐயை மறைக்கக்கூடிய எந்த ஒரு கிளாஸும் போடக்கூடாது. The face should occupy at least 50%. அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னா அது பெரும் பகுதின்றது அந்த உங்கள் ஃபேஸ்ன்றது தான் ஆக்குபை பண்ணணும். The main features of the face must not be covered by hair of the head or any cloth or any shadow. சப்போஸ் நீங்கள் ஹேர் கட் பண்ணி மூஞ்சுக்கு முன்னாடி அப்படி முடி விடுறது, அது ஐ ஒரு பக்கம் பண்ணுறது, புருவத்தை மறைக்கிறது, மூக்கை மறைக்கிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஃபேஸோட எந்த ஒரு ஆஸ்பெக்டும் அந்த ஹேர் மறைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காக உங்கள் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் ஏரியா விசிபிளாக இருக்க மாதிரி, எனக்கு தெரிஞ்சு காது உட்பட தெரிகிற மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்களா மஸ்ட் நாட் பி கவர்ட் பை ஹேர் ஆஃப் த உங்கள் தலையில் இருக்க ஹேரும் அதை பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிளாத்தும் அதை பண்ணக்கூடாது. ஸோ அவங்க ஒரு ஃபேஸ் ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றது போட்டிருக்காங்க. ஃபோர் ஹெட், ஐஸ், சீக்ஸ், நோஸ், நெக், சின், போத் ஷோல்டர்ஸ் ஷுட் பி கிளியர்லி விசிபிள். ஏன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா ஃபேஸை தாண்டி அப்புறம் உங்களோட ஷோல்டர்ஸ் வரைக்குமே அது கண்டிப்பாக கவர் பண்ணும். உங்கள் செஸ்ட்டில் ஒரு ஹாஃப் வரைக்கும் கண்டிப்பாக அது கவர் பண்ணும். ஃபர்தர்
the area of elbow, below chest portion should not be visible. ஸோ செஸ்ட்டில் பாதி வரைக்கும் தான் இருக்கணும், உங்கள் எல்போ வரைக்கும் அது போகக்கூடாது. அகைன் இது இந்த அளவுக்குலாம் நம்ம தேவையில்ல. நீங்கள் போய்ட்டு அவங்க எந்த சைஸில் அந்த ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னாலே அவங்களே பாஸ்போர்ட் சைஸ் அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க தேவையில்ல. The photo should be clear with proper resolution, brightness and sharpness with continuous light. The photo should be free from signature, name, dates or any other marks. ஃபோட்டோவில் சைன் பண்ணுறது, உங்கள் நேம் என்டர் பண்ணுறது எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃபோட்டோ. In case the candidate wears glasses, then the photograph should not have any glare reflections on glasses and eye should be clearly visible. அவங்க ஃபோட்டோ நீங்கள் கண்ணில் கிளாஸஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது தெளிவாக சொல்லிவிடுங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்க சொல்லி. மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் அதை கவனிச்சிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு தடவை காஷியஸாக நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 14 போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 14 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம். எஸ்டி, ஒர்க் ஷாப்பு, பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகன் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேட்டகரிக்கு என்னென்ன எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொத்தமாக இது சேர்த்தோன்னா நமக்கு 32 வேக்கன்சி இருக்கும். அபவ் வேக்கன்சிஸ் இன்க்ளூட் வேக்கன்சிஸ் ஆஃப் ஐசிஎஃப் சென்னை. ஸோ இதில் வந்து ஐசிஎஃப் சென்னை முதற்கொண்டு இப்போ சதன் ரயில்வேன்னு அவங்க சொல்கிறவங்கள அதில் சென்னையும் உட்பட தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னை ஜோன் எப்போவுமே தனி ஜோனாக சில நேரம் பார்க்குறது உண்டு. இது சென்னை ஜோனும் உட்பட தான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்றது இருக்குது. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறான்றது பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி போயிடலாம். இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் அன் அக்கௌண்ட்டில் கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எதுவுமே கரெக்ஷன் விண்டோவில் மாற்ற முடியாது. ஸோ எந்த கண்ட்ரி உங்களோட நேஷ்னாலிட்டி அதை அப்ளை பண்ணணும். ஃபுல் நேமு, அகைன் அந்த ஃபுல் நேமை நம்ம ரீடைப் பண்ணணும். ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம். சப்போஸ் யாரோ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் கொடுத்துருங்க, பண்ணலைன்னா நோ கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் எஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ணணும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு காலம் உங்களுக்கு வரும், அதில் நீங்கள் என்டர் பண்ணிடலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் மறுபடியும் அதை ரீஎன்டர் பண்ணணும். ஜெண்டர் மறுபடியும் ரீஎன்டர் பண்ணணும். ஃபாதர்ஸ் நேம் ரீஎன்டர் பண்ணணும். மதர்ஸ் நேம் ரீஎன்டர் பண்ணணும். ஏன் இதை மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று ரீஎன்டர் பண்ணாங்கன்னா, ஏன்னா இந்த ஏரியாவை அவங்களால மாற்ற முடியாது, அது உங்களால் மாற்ற முடியாது. அகைன் அதில் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறது இமெயில் அட்ரஸ் அண்ட் அதுக்கான ஓடிபி. ஓகே, அடுத்து இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி உங்களுக்கான ஒரு ஓன் மெயில் ஐடியாக தான் இருக்கணும். ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கணும். வேறு யார்தையுமே கொடுத்துடாதீங்க. அப்பா அது யூஸ் பண்ணுறேன், அம்மா அது யூஸ் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அகைன் நீங்கள் மொபைல் நம்பர் வருது, அப்புறம் ஓடிபி, அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அப்புறம் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணோடனே இந்த இடத்த நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் இந்த எல்லா கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்து வரேன்னு சொல்லிவிட்டு க்ரியேட் யுவர் பாஸ்வேர்ட். உங்கள் பாஸ்வேர்டு ஒன்று போட்டுட்டு அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன் டைம் அக்கௌண்ட்டுன்றது அந்த அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரு கேப்ச்சா வரும், அந்த கேப்ச்சா என்டர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஆதார் ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஆதார் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ண உடனே இப்போ எந்தெந்த போஸ்டிங்கிறது காட்டும். இப்போ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து குரூப் டி அப்ளை பண்ணுறோம், இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடம் அது மறைஞ்சிச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குரூப் டிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பின்னு போட்டிருக்கணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நேஷ்னாலிட்டி இதெல்லாம் எப்படியும் நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட்டில் போட்டதுனால இது எல்லாமே வந்துடும். அப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மதர் டங்கு, அப்புறம் ரிலிஜியன், எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்க உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் டிக் பண்ணாலே அந்த லிஸ்ட்டு காட்டும். நீங்கள் தமிழ் எழுத போகிறோன்னா தமிழ் கொடுத்துருங்க, இங்கிலீஷில் எழுத போகிறோன்னா இங்கிலீஷில் கொடுத்துருங்க. ஸோ டு யூ விஷ் டு அவைல் ஃப்ரீ எக்ஸம்ஷன். ஸோ ஃபீன்றது நமக்கு எக்ஸாம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதின உடனே இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபீஸுன்றதை அவங்க எக்ஸாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸாம் பண்ண நீங்கள் அதுக்கான உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த ஃப்ரீ எக்ஸாம்ஷன்றது லெவல் 1 சிபிடி எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு. ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருவீங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க,
க்ரீமியா நான் க்ரீமியா நீங்கள் கொடுத்துருவீங்க, யார் இதை இஷ்யூ பண்ணுறான்றது கொடுத்துருவீங்க, அப்புறம் என்ன கேஸ்ட்டு, அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, இது எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்புறம் போஸ்டல் அட்ரஸ், நீங்கள் அட்ரஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா. ஏன்னா எந்தெந்த கேட்டகரி, இப்போ சப்போஸ் அவங்க யாராவது ஃபில் பண்ணி அந்த எக்ஸ் சர்வீஸ்க்கான அந்த ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து அவைல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்போ இந்த இடத்துல அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரு பண்ணிடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனானு அங்கே கேட்குறாங்க, அப்புறம் டிசேபிலிட்டி இருக்கின்றதுக்கு கேட்குறாங்க, ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க, டு யூ நீட் அ ஸ்கிரைப் ஃபார் இஃப் யூ ரைட்டிங் எபிலிட்டி இஸ் அஃபெக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ். ஸோ சில பேருக்கு வந்து அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னால எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐசைட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அப்படி இருக்காங்களான்றதும் கேட்டுறாங்க. ஸோ அடுத்து எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸ், அப்புறம் டீட்டெயில்ஸ் ஃபார் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட் ஆர் இன் எம்ப்ளாய் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கேட்கக்கூடிய மற்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிடலாம். அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு பே பண்ணுறது எப்படி வேணால் பே பண்ணலாம், நீங்கள் யூபிஐயில் கூட பே பண்ணலாம். ஆனால் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணணும். ஸோ ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ அக்கௌண்ட் ஹோல்டரு, அடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பேங்க் மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணணும். அப்புறம் ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு, பேங்க் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்ததில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயா மெட்ரிகுலேஷனாக என்ஏசியான்றதை நீங்கள் பார்த்துணும். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த உடனே அடுத்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும், அப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லும். ஃபோட்டோ நான் எப்படி அப்லோட் பண்ண, ஃபோட்டோ எப்படி எடுத்துருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த க்ரைட்டீரியா பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் கொடுத்துடலாம். அப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணோம். சிக்னேச்சர் நல்லா கேட்டுக்கோங்க, 30லேருந்து 50 கேபிக்குள்ளே தான் அந்த சிக்னேச்சர் இருக்கணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இங்கே ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் அந்த சிக்னேச்சர் இருக்கும். அந்த பாக்ஸ்ன்றது 50 மில்லிமீட்டர் டு 20 மில்லிமீட்டருக்குள்ளே அந்த பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதில் தான் பண்ணணும். ஒயிட் பேப்பர், பிளாக் இல்லைனா ப்ளூ இங்க், ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணி பண்ணலாம். பிளாக் லெட்டர்ஸாக இருக்கக்கூடாது, ரன்னிங் லெட்டர்ஸாக தான் இருக்கணும். ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ 140 to 60 பிக்சல்ஸ் இல்லைனா 50 mm to 20 mm இதில் இந்த ரேஷியோவில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சைஸுன்னு மஸ்ட்டு உங்களோட இது தான் இருக்கணும். இன்கேஸ் இந்த சிக்னேச்சரில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் அவங்க சென்ஸ் பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அகைன் அப்ளிகேஷன் இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அடுத்தவங்களை என்னென்ன போஸ்ட் இருக்குது, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க, எந்த ஆர்டரில் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க. இப்போ லெட்ஸே நீங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும், அதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது செகண்ட் வந்துடும், அடுத்து கிளிக் பண்ணுறது தேர்ட் வரும், அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ நீங்கள் அதெல்லாம் இப்படி கிளிக் பண்ணி முடிச்சோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நின்றுடும். இன்கேஸ் வந்து எனக்கு இது ஒன்று வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக், இப்போ சப்போஸ் இதுவும் இது வந்து முன்னாடி போயிருக்கணும், இது வந்து கீழே வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல அது வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டாங்க அது வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அப்போ உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ நமக்கு வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஐ ஹவ் ரீசெக் தி அபவுட் டீட்டெயில்ஸ்ன்றது இங்கே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்த உடனே மறுபடியும் சொல்ல ஆன்லைன் அப்ளிகன்ட் வில் நாட் பி ஏபிள் டு மேக் எனி கரெக்ஷன்ஸ், அதாவது எந்த கரெக்ஷன்ஸும் பண்ண முடியாது. கரெக்ஷன் பண்ண வேண்டும்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களா அப்போ மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துப்போங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எப்படி அந்த பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே போகும். நீங்கள் வந்து யூபிஐ நீங்கள் பே பண்ணுறனாலும் பே பண்ணிடலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பக்கா கோர்ஸ் வாங்கி அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடில் ஆர்ஆர்பிக்கான ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ளஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் இது எல்லாத்துக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அது போக சயின்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். அது போக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே இந்த டாபிக்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரீசனிங் டாபிக்ஸுமே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயர்லேருந்து நம்ம வந்து பிடிஎஃப்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டாட்டிக் ஜிகே வந்து உங்களுக்கு வீடியோஸும் வரும், பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ சயின்ஸ் டாபிக்ஸும் உங்களுக்கு இருக்கும். அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும்.
ஸோ உங்களுக்கு 2 இயர் வேலிடிட்டியோட இது வரும். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எங்களோட வெப்சைட் www.tsacademy.in போட்டிங்கன்னா இப்படி வரும். ஸோ இல்லை நம்ம வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கான கோர்சஸ் லான்ச் பண்ணியிருப்போம். இந்த வியூ ஆல் நீங்கள் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா இருக்க எல்லா கோர்சஸ் வரும். ஸோ அதில் உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி கோர்ஸ்ன்றது இருக்குல்ல, இந்த ஆர்ஆர்பி கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகும்போது உங்களுக்கான ஃபோன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் கோர்ஸ் வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கோர்ஸ் கிளிக் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் டெமோ வீடியோஸ் உள்ளே பார்த்துக்கலாம். டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் பர்ச்சேஸ் வந்து போய்க்கலாம். நீங்கள் ஆப் கூட டவுன்லோட் பண்ணிடலாம். ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பரில் என்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க. இன்கேஸ் இப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆப் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மள இருக்க கோர்சஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மை கோர்சஸ், அவைலபிள் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அவைலபிள் கோர்சஸ்க்குள்ளே போனால் தான் அந்த லிஸ்ட்டு காட்டும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் அந்த டாப்பிக்கை எந்த இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு குரூப் டிக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா என்டிபிசி குரூப் டின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும், இந்த ஃபேக்கல்ட்டி நல்லா தான் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் வீடியோஸில் இது கொடுத்துருப்போம் நாங்கள் டெமோ வீடியோஸ் கொடுத்துப்போம். அந்த டெமோ வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு டவுட் இருக்க பட்சத்தில் நீங்கள் டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்தர் டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட போகலாம். தேங்க்யூ.